நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், என்னுடைய மனநிலை, என்னுடைய எண்ணங்கள், இதை தான் நான் பிரதிபலிக்கிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த பிரதிபலிப்பு இருந்துச்சுன்னா உங்களோட பிரார்த்தனைகள் எவ்வித சிரமமும் இன்றி நடக்கும். சில பேர் கேட்பாங்க, வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமா? அவர் கையில் சூலாயுதம் இருந்துச்சுன்னா முதல்ல உங்களை தான் அட்டாக் பண்ணுவார். எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது சொன்னார்? வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது சொன்னாருன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ன சும்மா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளை ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டோம், இன்னொரு வார்த்தையை விட்டுட்டோம். விட்ட வார்த்தை நமக்கு பிரச்சனைக்குரிய வார்த்தை, வச்சிருக்கிற வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதான் இதுதான் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றம்